மார்னிங் மக்களே, நம்ம 100 நாள் பயணத்தில் நீ 460 ரீச் பண்ணிட்டோம். ஸோ நாட்கள் முக்கியம் கிடையாது, என்ன கற்றுக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ 70 or 80th டேயில் ஒரு ப்ரோக்ரஸை செக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புல் டேவும் கூட ஃப்ரெண்ட்லி வர போடலான்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியல. யார் பார்த்த வேலைன்னு தெரியல மக்களே. புல்லம்பாரில் ஒரு சைடை மட்டும் கேட்டி அழகாக கீழே வச்சுக்கிறாங்க. பார்த்ததை ஒரு மன உடச்சலாச்சு. ஸோ என்ன பண்ணுறது, புல் டேவை அப்படியே புஷ் டேவாக மாற்றியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டாக ரெகுலர் புஷ்அப் ஒரு 4 செட்டு, தென் செகண்ட் வேரியண்ட்டாக ஷோல்டர் டேப்பு, சேம் இதுவும் ஒரு 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 15 to 20 ரெப்பு. தென் தேர்ட் வேரியண்ட்டாக சைட் வே புஷ்அப்ஸ். நம்ம புஷ்அப்ஸ் ஏன் டிஃப்ரெண்ட்டாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம பாம் வரையும் நிறைய டிஃப்ரெண்ட்டான மசில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்ஸ் போடும்போது எல்லா மசிலும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். தென் ஃபோர்த் ஒர்க் அவுட்டாக பைக் புஷ்அப்ஸ். கலிஸ்தனிக்ஸ் சொன்னாலே பைக் புஷ்அப் இல்லாத ஒர்க் அவுட்டே இருக்காது, ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான ஒர்க் அவுட் இது. தென் ஃபிஃப்த் வேரியண்ட்டாக பைசப்ஸை பில்ட் பண்ணுறதுக்கான புஷ்அப்ஸும் போட்டாச்சு. இன்னும் 2 வேரியண்ட் போடலான்னு பார்த்தேன், ஆனால் நம்ம கேமரா மச்சான் ரொம்ப நாளாக 180 கற்றுக்கணும்னு சொல்லியிருந்தா போல, அதனால் அதுக்கு ஜம்ப் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு கால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ரொம்ப கேவலமாலாம் இல்லை, ஏதோ ஒரு அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆச்சு. சரி, இதையும் முச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு நம்ம பட்டியலில் சேர்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி பேசிக்காக போடலாம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பேண்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு தென் ஹேண்ட் ஸ்டாண்டையும் ட்ரை பண்ணியாச்சு. நம்ம கேமரா மச்சான் நல்லாவே பண்ணிட்டு வராரு. ஸோ நானும் ஹேண்ட் ஸ்டாண்டில் சின்ன ஒரு மாற்றத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்லாம் கிக்கப் பண்ணி தான் மேலே போவேன். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணி ஃபுல் இப்போட சப்போர்ட்டில் தான் மேலே போயிட்டுருக்கேன். ஸோ இதோட இன்னைக்கு நாளை முச்சாச்சு. ஸோ மக்களே, நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். டாடா பாய்.